கன்னித்தமிழ் தந்தவர் திருவாசகம் கல்லை கனியாக்குதெந்தன் ஒரு வாசகம் உண்டென்று சொல்வதுந்தன் கண்ணல்லவா வண்ண கண்ணல்லவா இல்லை என்று சொல்வதுந்தன் இடையல்லவா மின்னல் இடையல்லவா கல்லெல்லாம் மாணிக்க கல்லாகுமா கலையெல்லாம் கண்கள் சொல்லும் கலையாகுமா. உலகத் தமிழர்கள் அனைவரையும் எம் தொலைக்காட்சியினுடைய கலந்துரையாடல் நிகழ்வுக்காக நான் உங்கள் அனைவரையும் வரவேற்கின்றேன். உலகம் மிகப்பெரியது. உலகத்தில் வாழ்கிற மனிதர்கள் அனைவரும் பல அனர்த்தங்களாலும் பல சிரத்தைகளாலும் பல அழுத்தங்களாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற போது அவருக்கு அந்த மன அழுத்தத்தை நீக்க கலை படைப்புகள் தேவைப்படுகின்றது. ஏதோ 500 ரூபாய் 200 ரூபாயை கொடுத்து நாங்கள் கடந்து போற சம்பவம் அல்ல. திரைத்துறை காலத்திற்கும் அந்த கலைஞர்கள் மறைந்து போன பின்பும் மண்ணோடு மண்ணாக மக்கி போன பின்பும் சிதைகளில் வைக்கப்பட்டு எரிக்கப்பட்டு வங்கக்கடலிலும் அரபிக்கடலும் கலந்த அஸ்திகளுக்கு பின்னாலும் அவர்களுடைய குரல்கள், அவர்களுடைய நடிப்பு, அவர்களுடைய எழுத்துக்கள் இந்த உலகை ஆட்கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஒரு கலைஞன் எப்படி இருக்க வேண்டும், கலைஞருக்கான சிறப்புகள் என்ன, இது குறித்து தான் இன்றைய கலந்துரையாடல் விவாதத்திலே பார்க்க போகிறோம். எமது மரியாதைக்கும் கண்ணியத்துக்குரிய மூத்த தயாரிப்பாளர் திரு ராஜன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்து கலந்து கொள்கிறார். திரு ராஜன் அவர்களை நான் வரவேற்கின்றேன். இசை அமைப்பாளர் கண்ணியத்துக்குரிய திரு MV ரகு அவர்கள் இந்த நிகழ்ச்சியினுடைய எங்களோடு கலந்துகிறார். திரு ரகு அவர்களை நான் வரவேற்கின்றேன். பன்முக வடிவமும் திரைத்துறையின் நீண்டகால அனுபவம் விமர்சகராக 40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த எழுத்தாளர் திரு வாமனன் அவர்களை நான் இந்த நிகழ்ச்சியினுடைய வரவேற்கின்றேன். திரு வாமனன், வணக்கம். வணக்கம். உங்கள் அனைவரையும் இந்த நிகழ்ச்சிக்காக வரவேற்கின்றேன். வாருங்கள். வணக்கம். இப்ப எப்படி இருக்கு? ராஜன் சார்ட்டேருந்து ஆரம்பிப்போம். நான் பேசுனதுல ஓரளவுக்கு நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்னுடைய தாக்கம், என்னுடைய ஏக்கம். ஒரு சிறந்த கலை, நியாயமான இயக்கம், ரொம்ப ஏற்கிறேன். நியாயமான இயக்கம். திறமை உள்ளவர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. சில அதிர்ஷ்டம், அது இஷ்டம், அது யாரை அணைக்கிறதோ அவங்க மில்லுக்கு வர்றாங்க. அதில் சினிமா உலகத்தை இன்னொரு டாக்டிஸ் தான். இந்த காக்கா பிடித்தல், பணிந்து போதல், விட்டு கொடுத்து போதல், இதெல்லாம் ஒன்று. சிலர்லாம் கவிஞர்கள் வீரத்தோடு இருப்பாங்க. கவிஞன்னா வீரம் உள்ளவன், மானம் உள்ளவன், தமிழ் கவிஞன். அவங்கெல்லாம் வளைஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இப்போ வளைஞ்சு கொடுக்காத சிலருக்கு வாழ்க்கை கொடுக்க மாட்டான். சிலர் வாழ்க்கை கொடுக்க மாட்டான், வாழ்க்கை கொடுக்க மாட்டான். அதனால சினிமா என்பது வளைவு நெளிவு சுழிவு உள்ளது. யாரெல்லாம் பிழைக்க தெரிந்தானோ அவன் முன்னுக்கு வர்றான். திறமை வேணும். அதுக்காக எல்லாரும் வந்துட முடியாது. திறமை 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 75%, மற்ற வகையெல்லாம் ஒரு 25% உள்ளவர்கள் வெற்றி பெற்று இருக்கிறார்கள். அதுல தமிழ் திரைப்படத்துல நீங்க பார்க்காத இல்லை, ஐயா அவர்களும் நீண்ட காலமா பத்திரிகை துறை, நீங்களும் நீண்ட காலமா தமிழ் துறை பத்திரிகை துறையில் இருக்கீங்க. தம்பி இசை அமைப்பாளர், இன்னைக்கு AVMல இருக்காரு. எவ்வளோ பேர் பார்த்துருப்பீங்க. வந்தவர்களாம் காணாமல் போனார்கள். நான் தயாரிப்பாளர் பேசுறேன். எனக்கு மற்றவங்களை பற்றி அவ்வளோ தெரியாது, தெரியும். இருந்தால் கூட தயாரிப்பாளருக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க காலத்துல எவ்வளோ தயாரிப்பாளர் இருந்தாங்க, வந்தாங்க, படம் எடுத்தாங்க, எங்க போனாங்க? இப்போ அந்த பணம் முதலீடு போட்டாங்களே, அதுல ஒரு பகுதி வந்தா கூட இந்த தயாரிப்பாளர் என்ன பண்ணுவான்னா அடுத்த படம் தான் எடுப்பான். அவனுக்கு வேற ஒண்ணுமே தெரியாது. ஆனால் அத்தனை பேருமே உங்கள் வாழ்கிற காலத்திலே காணாமல் போனார்கள். வறுமைன்னு சொன்னீங்களே, வறுமையில் வாழ்கிட்டு இருக்கான். சாப்பாட்டுக்கு வழி இல்லாம குழந்தைய படிக்க வைக்க முடியாம இருக்கான். நான் ஒன்னே ஒண்ணு உங்களை கேட்டுக்கிறேன், நீண்ட காலத்துக்கு போக வேண்டாம். NSK காலமான, மற்ற சிவாஜி காலமான எம்ஜிஆர், இப்போ ஒரு 5 வருஷம், இப்போ 5 இயர்ஸ் எடுத்து சம காலத்துல 5 வருஷமா எவ்வளவு பேர் படம் எடுத்திருப்பாங்க? வருஷத்துக்கு 200 பேர் வச்சுங்க. பெரிய படம், சிறு பட்ஜெட் முதலீட்டு படம். அந்த வருஷம் 200னா 5 வருஷத்துக்கு 1000 பேர்.
1000 பேர்ல இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கான்? எத்தனை பேர் படம் எடுக்கிறான்? ஏன் எடுக்கல? அப்ப எல்லாருமே இழந்துட்டான். சொத்து சுகம் அத்தனை இழந்துட்டான். உங்களுக்கு நீங்கள் அறியாத, நான் ரொம்ப அறிவு குறைந்தவர். இல்ல, உங்களுக்கு இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு ஒண்ணுமே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் வேற. ஏன்னா கசப்பான உணர்வுகளும் திரு ராஜனுக்கு இருக்கும், சந்தோஷமும். நீங்க வந்து அனுபவம் நீங்க எல்லாத்திலும், ஏன்னா நான் ஒரு தொலைக்காட்சி நெறியாளர் மட்டுமில்ல, அரசியலோடு பார்த்துட்டு உங்க பேச்சு எப்பவுமே அது சரியா தப்போ மேடையில ஆழமா பதிவு செஞ்சுருக்காங்க. இல்ல, அவர்கிட்ட உண்மை இருக்கு, சத்தியம் இருக்கு. மற்றவங்களுக்கு சரியா தப்பு இருக்கு. ஆனா அவர் நடிக்க தெரியாது. நான் பாக்குறேன், நான் பார்த்தாலும் கண்டுபிடிச்சிடும். வண்டி ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த வண்டி விளங்கும், இது விளங்காது. வெளிப்படையா சொல்லிடுவார். ஏன்னா வாமனன் சார் வெளிப்படையா சொல்லிடுவார். இவர் வந்து நடிக்க தெரியாத மனிதனா இருக்காரு, யதார்த்தமா பேசிடுறாரு. வேண்டாம் சார், நடிக்க தெரிய வேண்டாம் சார். என் உழைப்பில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். வர வருவாயில கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இறைவன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சியா வச்சுக்கிட்டு இருக்கான். அற்புதமான வார்த்தை இல்ல? என் வருவாயில் ஒரு பகுதியை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். வருவாய் சிறியதுதான். இன்றும் இன்னைக்கும் நீங்க ஆடியோ ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா 5 ஆயாக்கள், காய்கறி இருக்கிற ஆயாவுக்கு 1000 கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நம்மால் முடிந்தது. ஆடியோ ஃபங்க்ஷன் சினிமாக்கார யாருன்னா பண்றாங்களா? பண்ணல. நான் அந்த வர்றேன். இப்போ 1000 பேர் 5 வருஷத்துல படம் எடுத்தவன் யாரும் காணும். முதலீடில் ஒரு 50% வந்திருந்தா கூட அடுத்து இன்னொரு படத்துக்கு தான் போடுவோம். இப்போ ஒரு மளிகை கடை வைக்கிறாங்க. ஒரு 50,000 ரூபாய் முதலீட்டில் ஒரு 25,000 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்து 25,000 ரூபாய்க்கு மளிகை சாமான்கள் வாங்கி மளிகை கடை போட்டு வியாபாரம் பண்றான். அது ஓரளவுக்கு நல்ல 30% லாபம் கண்ணுக்கு தெரியுது. ஐயா லாபம் இல்லையா, வியாபாரம் ஆகலையா? அதுல கூட அவனுக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. நஷ்டம் ஆகாது. ஆயிடுச்சுன்னு வச்சுக்க, அந்த பொருள் கெட்டு போற பொருள். இப்ப கடை எனக்கு வேணாம், வியாபாரம் ஆகலன்னு போனா அந்த தட்டுமுட்டு சாமான் வச்சிருக்கான் இல்லையா, அதை வித்துருவான். அட்வான்ஸ் கொடுத்தான் இல்லையா, அது வந்துடும். பருப்பு அது இது மீன்றதுல பாதியாவது வந்துடும். திரைப்பட தயாரிப்பாளர் போடுற முதலீட்டுல என்ன சார் வந்தது? 10 காசு. ராஜன் சார், ராஜன் சார், நீங்க சொல்றத பார்த்தா ஒரு ஆபத்தான முதலீடு தான். அதுக்கு தைரியம் வேணும். ஆபத்து, தைரியம் வேணும். ஏதோ ஒரு மாயையில் வந்து விழுறாங்க. அதுதான் ஐயா மாயை. அது என்ன மாயன்னு சொல்லு. இல்ல ஒரு உதாரணம் சொல்லிட்டு வருத்தப்படக்கூடாது. ராஜன் தயாரிப்பாளர் வந்து கொண்டிருக்கிறாருன்னா வரும்போது கோடிக்கணக்கான ரூபாயோட வருவாரு. படம் பிளாப்பாச்சுன்னா சார் நான் இதை சொல்லுவேன் சார். ராஜன் எங்க நிப்பாரு? உண்மை உங்களை தான் நான் சொல்ல முடியும். உண்மை. கோயம்புத்தூர்ல இருந்து மதுரையில இருந்து படம் எடுக்கின்ற ஆசையோட கார்ல வருவான் சார். பெட்டியில பணம் எடுத்துட்டு இங்க ஆபீஸ் போடுவாங்க சார். போட்டு எல்லா படத்தை ஆரம்பிச்சு கிராண்டா பண்ணி நடிகனுக்கு கோடி சம்பளம். கோடி 50 லட்சமோ, அது அவங்க ஹீரோக்கு ஏற்ற மாதிரி. எல்லாரும் ப்ரொடியூசர் தவிர மற்றவங்க எல்லாம் முதலீடு இல்லாதவர்கள். நடிகர்கள் முகத்தை வைத்து இப்படி சொல்லாமா, ரியல் எஸ்டேட் புரோக்கர்ஸ் முதலீடு இல்லாதவர்கள். ஒரு பேச்சு சொல்லுவார், உங்களுக்கு சொல்லிங்க. நான் அதே தான் வேலை. அரசியல் கட்சிகளை இது சொல்றது நம்ம தொடர்ந்து பேசுவோம். ரொம்ப சிறப்பா இருக்கு. ஆனா ஆரம்பத்துல ராஜன் சார் சொன்னது ஒரு ரிஸ்கபுல்லான ஜாப். இப்ப இதை முடிச்சிடறேன். இந்த கோயம்புத்தூர்ல வந்து கார்ல வந்தார கோடிக்கணக்கா பணம் எடுத்துட்டு அட்வான்ஸ் கொடுத்து படம் எடுத்து முடிச்ச பிறகு இவர் கார் இல்ல சார், பஸ்ல போறாரு சார். ஊருக்கு பாத்தீங்களா சார்? இது வந்து 90% சார். கார் பஸ் காரோட பெருசாச்சு. ஒரு தயாரிப்பாளர் தான் பேசுறேன். குடிக்கிற காப்பி எல்லாமே தயாரிப்பாளர். அதே தயாரிப்பாளர் படம் வெற்றி பெற்றால் பல கோடி சம்பாதிக்கிறீங்களா? சிலர், நான் 10% அதை விட்டேன். 90% லாஸ். படம் வெற்றி பெற்றால் வாழ்வியலே மாறுது. ஆமா, பேர் சொல்லுங்க. எவ்வளவு பேரு இப்ப சொல்லுங்க? 5 வருஷம் சொன்னேன். உங்களுக்கு தெரியாது, தெரியாத சொல்லாதீங்க. சரி, பேரை சொல்லுங்க. அது நம்ம எத்தனை சதவீதம் பேசுவோம். ரகு சார், ஒரு இசையமைப்பாளராக அற்புதமான ஒரு பாடல், காலத்தால் அழியாத பாடல்களை நீங்க சொன்னீங்க. இப்போ நமக்கு இப்போ என்னன்னா, இப்ப பிரச்சனை உடல் பெரியதா
அல்லது அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மா என்ற உயிர் பெரியதா? இப்படிதான் பிரச்சனை. ஒரு பாடலை நீங்க வடிக்கிறீங்க, அந்த பாடலுடைய சீன் எப்படி இருக்கு, அந்த சூழல் எப்படி இருக்கு, காட்சி எப்படி இருக்கும், கதாநாயகன் கதாநாயகியை பார்த்து பேசணுமா, குழந்தை தாயை பார்த்து அம்மா குழந்தையை கொஞ்சணுமா, அல்லது ஒரு சோகமா, இதெல்லாம் அந்த சீனை ரெடி பண்ணி கவிஞன் தன் கவிதைகளை அழகாக எழுதுறான். அதை உங்களை போன்ற இசையமைப்பாளர் அழகான மெட்டு போடுறான். இதுல இப்ப சமீபமான நேரா பிரச்சனைக்கு வந்துடுறேன். வைரமுத்தும் இளையராஜாவுக்கான ஒரு பிரச்சனை ரொம்ப போகுது. எங்களை போன்ற ஏழையான மனிதர்கள் அதை பார்த்து ரொம்ப வருத்தப்படுறோம். அதற்கு பதில் கொடுக்கிற போது கடுமையான போக்குவாதங்களை அரசியல் கட்சிகளை போன்று திரு அமரன் பேசுவதும் வருத்தத்துக்குரியதாக நான் பதிவு செய்கிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட ஒரு ரசிகனாக என்னுடைய கருத்து. இதை இப்படி பார்க்குறீங்க, ஒரு இசை அமைப்பாளர், ஒரு படைப்பாளர், ஒரு கோட்பாளர், ஒரு நெறியாளர், இவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த போட்டியை எப்படி பார்க்குறீங்க? இதனால ஏழைகளான சாதாரண மக்களான நாங்கள், எங்களுக்கு அந்த கலைஞருடைய உண்மை திறன் கிடைக்கல. எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு, ரொம்ப வருத்தமா இருக்கு. இது என்னன்னா, இசையா பாடலாம் என்று சொல்லும் பொழுது ஒரு சுச்சுவேஷன் சொல்றாங்க. ப்ரொடியூசர் டைரக்டர் புக் செய்கிறாங்க. டைரக்டர் புக் பண்ணோன்னே டைரக்டர் என்ன செய்கிறாரு, ஹீரோயினை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டெக்னீஷியன் சைடு வராங்க. இந்த இசையமைப்பாளர் இந்த படத்துக்கு அப்படின்னு உதாரணத்துக்கு நான் ஒரு சம்பளம் சொல்கிறேன், அது அதிகம்னு சொல்கிறாங்க. இல்லை என்ன கேட்கறது கூட கொடுத்துட்றாரு. ஃபுல் ரைட்ஸ் டைரக்டர், இது ப்ரொடியூசர்கிட்ட போயிடுச்சு, அந்த டாபிக் அப்படி போயிட்டோம். இசையா பாடல் ஒரு சுச்சுவேஷன் சொன்னோடனே என்னன்னா, முதல்ல அந்த கதாபாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும். கதாபாத்திரம் தெரிந்து கொண்டு இந்த காஸ்டியூம், இந்த கலருக்கு மூடு இருக்கு சார், இந்த ஒயிட்டுக்கு ஒரு மூடு இருக்கு, இதுக்கு ஒரு மூடு குறுக்கீடு சொல்லுங்கண்ணா. முழு கதையை சொல்லிட்டு டைரக்டர் முதல்ல முழு கதையை சொல்லுவார். சொல்லிட்டு அதை என்ன பாட்டு வேணுமோ அந்த சிச்சுவேஷன் அப்புறம் உண்மை அப்புறம் கேட்பீங்க. ஏன்னா கதை முழுசா புரிஞ்சாதான் டாப் டு பாட்டு ஆரம்பத்துல வந்துரும். முதல்ல கதை வந்துரும். கதை சொன்னா அண்ணன் சொன்ன இசையமைப்பாளர் தெரியும் ஃபுல் கதை வரைக்கும் அவங்க பொறுப்பு. எல்லாமே கதை சொன்ன பிறகு பாடல் எல்லாத்தையும் ரெடி பண்ணுவாங்க. அப்ப கிரியேஷன் வரும். கவிஞருக்கும் அந்த இதை சொல்லுவாங்க. உண்மை அந்த கதாபாத்திரம் இது மீறி சுச்சுவேஷன் என்ன கேட்போம், பின்னாடி ஃபால்ஸா, மவுண்டனா, மலைச்சாரலா, அதுக்கேற்ற மூடு இருக்கு. இரவு மூடா, பகல் மூடா, இது சொன்ன பிறகு என்ன செய்யணும், மெட்டு கொடுப்போம். நாங்க மெட்டு கொடுத்த பிறகு இந்த மெட்டுக்கு கவிஞர் கரெக்டா அந்த தத்தாகாரத்தை எழுதுவாங்க. நீங்க சொன்ன மாதிரி எது பெரிது கேட்டா, என்ன கேட்டா போத் ஆர் சேம், ரெண்டுமே சமம். ஒரு மெட்டை எடுத்துக்க மாட்டோம். உண்மை. டைரக்டர் சொன்ன மெட்டு டைரக்டர் சொல்லிட்டாரு, மியூசிக் டைரக்டர் ஓகே என்ற மாட்டான். ஐயா இன்னும் போட்டு ட்ரை பண்ணுங்க. 5, 10, 25 மெட்டு கூட கேட்டு டைரக்டர் தான் அங்க அவருக்கு வேண்டியதை தான் இசையமைப்பாளர் கொடுக்கணும். ஒரே நான் ஒரு கேள்வி சொல்லுங்க. அதாவது இது ஒரு காலத்துல இருந்தது, நீங்க சொல்றது 5, 10, 20. அதில் நான் எனக்கு தெரிஞ்சது சொல்றேன். மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன் அவர்கள் இப்படி சலிப்பு அடையாமல் கொடுத்து கொண்டே இருப்பார். ஆனால் அவருக்கு பின் வந்தவர்கள் இந்த நடந்த இந்த விஷயத்தை எல்லாம் பார்த்து கொண்டு இதை பிடிக்கல, இது பிடிக்கல, இது பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. பேரை சொல்லலாமே. இல்ல, நான் அதை யாரையும் நான் இது இப்படி சொல்ல விரும்பல. என்ன சொல்றேன்னா, அதன் பின் வந்தவர்கள் இப்படியெல்லாம் நடக்கிறது. அண்ணன் விஸ்வநாதன் அவர்கள் இப்படியெல்லாம் கஷ்டப்படுகிறார். யாரோ இப்படிலாம் கேட்கறதுக்கெல்லாம் பாவம் இவர் உழைத்து தேய்ந்து போகிறார். நாம எப்படி இதை டீல் பண்ணணும், இது எப்படி நம்ம செய்யணும்? ஏன்னா சரியான இடத்துக்கு சரியா கேட்டா பரவாயில்ல, எல்லாம் சினிமா இதுல ஃபீல்ட்ல அப்படிதான் இருக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி மாறியது அப்படிங்கிறது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்க 10, 5, 10, 20 எல்லாம் சொன்னது விஸ்வநாதன் சார் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா KV மகாதேவன் அவர்கள் பாடலை எழுதி அதன் பிறகு இசையமைத்தார். அப்படிதான் 90% செஞ்சார் அவரு. அதை தவிர இன்னொரு விஷயம், ஒரு பாடலை எழுதி இசையமைத்த பிறகு ஒரு தெலுங்கு முராரின்னு, அப்போ இல்ல இவர், இப்போ இல்ல இந்த முராரிங்கிற ப்ரொடியூசர், அவர் என்ன சொன்னாரு, மாமா இது எனக்கு பிடிக்கல மாமா, நீ வேற டியூன் போடுனாரு. அப்போ அவர் மாமா என்ன சொன்னார், வேற டியூன் போடலன்னா எனக்கு போடணும்னா நீ வேற பாட்டு கொடு, இந்த டியூனுக்கு இதுதான் பாட்டு. அப்போ மாமா அவர்கள் கூட ஒரு பாட்டுக்கு ஒரு டியூன் தான் போடுற ஒரு பழக்கம் அவரும் வச்சுக்கிட்டு இருந்தார் அப்படிங்கறத எனக்கு தெரிஞ்சு. டைரக்டர் அது போதும்னா போதுமே, டைரக்டர் திருப்தி படுத்தினாரு. அது டைரக்டர் திருப்தி ஆகணும், ரொம்ப அதை பண்ணாரு. இப்போ டைரக்டர் ஒரு டியூன் சொல்லிடுறாரு. உதாரணத்துக்கு சொல்றேன்னா, இப்போ ஒரு டியூனு தன்னன்னா
இது பல்லவி. இது டைரக்டர் ஓகே, ப்ரொடியூசர் ஓகே, கவிஞரை கூப்பிடுறாங்க. கவிஞர் கூப்பிட்டு, கவிஞர் ஒர்க்கு சாதாரண ஒர்க் இல்லை. உடனே ஒரு இப்போ அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு டியூன் வந்து நாங்கள் போட்டு காமிக்கவே முடியாது. 10 டியூன் போட்டு அதில் ஒன்று செலக்ட் பண்ணுவாங்க. 10 இருக்கும், ராஜஸ்தான் மாதிரி 50 இருக்கும். ஒன்று முதல் டியூனே திருப்தி அடைய மாட்டாங்க. இப்போ கவிஞர் வருவார். கவிஞர் ஒன்று பொத்தி வச்ச மல்லிகை மொட்டு பூத்தி இருக்கும் வெக்கத்தை விட்டு பேசி பேசி ராசியானதே. இதுல என்னன்னா மெட்டும் பாட்டும் வரிகும் சேர்ந்தாதான் ஒரு பாடல். சரி, இப்போ இந்த பாட்டை இப்ப நீங்க சொல்லுங்க, பொத்தி வச்ச மல்லிகை மட்டும், இத மட்டும் வரி இல்லாம அவ்வளவு கொச்சைப்படுத்துவானா? மன்னிக்கிறேன், அவ்வளவு கொச்சைப்படுத்துவானா? அழகா பாருங்க. நான் கேட்கறேன் சொல்றேன், ஒரு நிமிஷம். பெபப வேணா, அழகா இருக்க ஒரு பாட்டு சொல்றேன். ஆனா ஒரே நிமிஷம் இசை தூக்கி சொல்லிடுறேன். இத முன்னாள் வாதத்தில் சொன்னேன். இத நீங்க உங்க ரூம்ல மட்டுமே போட்டுட்டு இருந்தீங்கன்னா வெளி உலகத்துக்கு போகுமா? ஒரு ப்ரொடியூசர் வந்து எல்லா செலவுகளையும் கொடுத்து சம்பளத்தை கொடுத்து இந்த டியூனை ரெக்கார்ட் பண்ணி கவிஞரை வச்சு கஷ்டம். எவ்வளவு பெரிய கவிஞரை வச்சு குறுக்கிட்டு மன்னிக்கணும். இப்ப நீங்க சொன்ன மாதிரி இசை பாட்டு முடிச்சிட்டீங்க, எல்லாம் முடிச்சிட்டீங்க, பின்னணி இசை வந்து இதுவே கிடையாது, வரிகளே கிடையாது. அது இல்லாம உங்களால படத்தை பண்ண முடியுமா? முடியாது. பெபன்றீங்க நீங்க. சரி, பின்னணி இசை கொடுக்குறேன் நானு, அதுக்கு வரிகளே கிடையாது, படம் முழுக்க பின்னணி இசை. சார் நான் ஒன்று சொல்றேன் சார், இந்த இடத்துல டைலாக்கே கிடையாது. நல்லா கேட்டுங்க, டைலாக்கே கிடையாது. ஒரு பேத்தா சீன் வருது, டைரக்டர் ப்ரொடியூசர் என்ன சொல்றாரு, சார் டைலாக்கே கிடையாது சார், ஒரு தந்தி வருது, தந்தி வந்தோடனே ஃபேஸ் இம்ப்ரெஷன், கண்ணில் தண்ணி வருது, இதுக்கு டைலாக் கிடையாது, ஒன்லி நீங்கள் மியூசிக். உடனே நாங்கள் என்ன செய்யறோம், ஒரு ஷெனாய் எடுக்கிறோம், பேத்தாஸ் சோகம் மூடு வந்துடுது இல்ல, மியூசிக் டைரக்டர் பேசுறாரு. எப்படி வருதுன்னா, அரிச்சந்தா படத்துல நல்ல தங்காளுடைய கடைசி நிலைமை. வாட் எவர் பேபி. நான் என்ன சொல்றேன்னா, அப்படிதான் சார், நான் என்ன சொல்றேன், வரி இல்லையே இங்க வரி இல்லையே, நீங்க பேபேன்றீங்களா சார்? அது புரியுதுங்களா? இசை வந்து பாதி, வரி வந்து பாதி. இப்ப என்னன்னா, இப்ப இன்னொன்னு சொல்ல பாரு, காலையில மூடு டைலாக் கிடையாது. ஒரு பொண்ணு வந்து கோலம் போடுறா, பசுமாடு போகுது, எனக்கு ஒரு 6 மணி ஷாட் எனக்கு வேணும், மியூசிக்ல ஒண்ணுன்றார். விடிய காலை கொண்டு வந்தாச்சா சுச்சுவேஷனை? ஏதோ இப்ப வரியை கூப்பிடுறீங்க நீங்க. அதனால வந்து இசையும் பாதி, வரிகள் பாதி. இதெல்லாம் ரீ ரெக்கார்டிங். இப்ப பேச்சு என்னன்னா, இசைக்கும் கவிதைக்குமான போட்டி அல்ல, இசைக்கும் கவிதைக்கும் என்னைக்கும் போட்டி இருந்ததே அல்ல. நல்லா புரிங்க. இசை இயற்கை, எல்லா மனிதருக்குள்ளும் இசை இருக்கும். கிரந்தத்தையும் திருக்குறானையும் பகவத்கீதையும் பேப்டிஸையும் பார்க்கும்போது ஒரு இசை அழகா இருக்கும். ஆண்டவரே உங்களுடைய நாமத்தை கொண்டு நாங்கள் பாடவில்லையா, ஆண்டவரே உங்களுடைய, அப்படி சொன்னா நல்லா இருக்காது. குர்ஆன் கூட சொல்லும்போது அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானுர் ரஹீம், இசை வருதுல்ல, அதுதான் சொல்ல, இசையத்தான் சொல்ல வரேன், இசையத்தான் நான் சொல்றேன். அப்ப இசைக்கும் கவிதைக்கும் நீங்க பாடுறாக மாயமால கவுலை. ஆனால் இசை அமைப்பாளர்களுக்கும் கவிஞர்களுக்கும் இந்த போட்டியில நீங்க ஒரு நல்ல பாயிண்ட் சொன்னீங்க. இசைக்கும் வார்த்தைக்கும் எந்த விதமான போட்டி இருந்தது, அது இயற்கை. ஆனால் இசையை கையாள்பவர்களுக்கும் அந்த கவிஞர்களுக்கும் போட்டி வந்து விடுகிறது. அது ஈகோ. அவர் சொன்னாரு, அவர் கொஞ்சம் வருத்தம் தான். என்ன நீங்க பேங்கிறீங்கன்னா, அப்படி இல்லை. இசைக்கு அந்த இடத்துல நாங்க இருக்க முடியாது. எங்களால இப்ப போட்டிங்கள நான் 100 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி போட முடியாது. இல்ல சார், இப்ப ஒரு நிமிஷம். கவிஞர் கொடுத்துறாரு, நல்லா கேட்டுங்க. முதல்ல மெட்டுக்கு பாட்டே வரும். மெட்டு கொடுத்துறாரு. நிலவே என்னிடம் நெருங்காது, நீ நினைக்கும் இடத்தில் நாள் இல்லை, மலரே என்னிடம் மயங்காது, நீ மயங்கும் இடத்தில் நாள் இல்லை. இது வந்து கவிதை. இது எம்எஸ்வி என்ன பண்றாரு, மெட்டை கொடுக்குறாரு சார். நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் வகையில் நான் இல்லை. அப்போ அந்த இசை சேர்ந்தாதான் கவிதைக்கு உயிரிட்டு. இப்ப ரவிசாட்டா தான். ஆனா என்னன்னா, இல்ல அதான் சார்,
உடல் உயிர் இருந்தாதான் உடலை இயங்கும். ஆனா என்னுடைய பாயிண்ட் தவிர மொழியும் இசையும் 100 சொல்றதை விட 99 100 அப்படி வச்சுக்கலாம். 1% இசை கண்டிப்பா அவசியம் தேவைப்படுகிறது, 100% தேவைப்படுகிறது. இல்ல மொழி முதல் சார். ராஜன் சார், வாமனன் சார், ஆனா இசை இல்லாமல் மொழி கிடையாதுண்ணே. மொழி இல்லாம இசை கிடையாது. அதான் இப்ப பிரச்சனை. உடல் இல்லாமல் உயிரா? இல்ல அவர் சொல்றது எனக்கு தெரியும். பசுமாடு கத்துது. ரீ ரெக்கார்டிங் பத்தி சொல்லுங்க. அது ஓகே. ரீ ரெக்கார்டிங்க்கு அவங்க அழறாங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளூட்டை ஏதோ ஒன்று போட்டு அதை அழகுபடுத்துறீங்க. ஆனால் ஒரு பாடல் மக்கள்கிட்ட போய் சேரணும்னா ஒரு டியூன் மட்டும் போகாது, அதுக்குரிய வரிகள் வேணும். வரிகள் இருந்தால்தான். இப்போ அவரு சூஃபியான் சார் சொன்ன மாதிரி பாடல் வரிக்கும் இசைக்கும் சண்டை ஒண்ணும் கிடையாது. ரெண்டும் சரியா சேர்ந்துதான் இருக்கிறது, நன்றாகவே இருக்கிறது. காலங்காலமாக அந்த வரியோடு சேர்ந்து எத்தனையோ பாடல்கள் இருக்கின்றன, அற்புதமா இருக்கின்றன. ஆனால் ரொம்ப அழகா அவர் ஒரு மாரல் ஒரு இது கொடுத்தார். எப்படி கொடுத்தார் அப்படின்னா, இப்படி சண்டை போட்டு இவங்க பண்றாங்களே அப்படின்னு அவர் ஒரு வருத்தத்தை அவர் தெரிவிச்சார். கஷ்டமா இருக்கு. நீங்க உங்களுக்கு கஷ்டப்பட்டீங்க இல்ல, எனக்கு எது கஷ்டமா இருந்ததுன்னா, இப்போ ஒருத்தர் இசையமைப்பாளர் பக்கம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இன்னொருத்தர் கவிஞர் பக்கம் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்றாங்கன்னா அந்த யூடியூப் சேனல்கள் இதுலெல்லாம் இவர் சார்பாக அவரை வாய்க்கு வந்தபடி தெரியுது, அவர் சார்பாக இவரை வாய்க்கு அதாவது குழாயடி சண்டை போல் இது ஆகிவிடுகிறது. ஒரு பக்கம் நீங்க சொன்னீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு, பெரிய ஒரு இசையமைப்பாளரும் ஒரு பாடலாசிரியரும் இப்படி சண்டை போடுவது. அவங்க சண்டை போட்டாங்க. இப்போ அதுக்கு பின்னாடி ஏகப்பட்ட பேர், உன்னை யாருன்னு தெரியாதா, எனக்கு ஃபேமிலியில் என்ன நடந்தது தெரியாதா, இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறது என்ன புரியல அவங்களுக்குன்னா, அது ரொம்ப அதுவும் ஒருத்தர் இசை பெரிதா அல்லது வரி பெரிதாங்கிறது எங்கே வந்தது? கவிஞர் முன்னெடுத்து அதை எடுக்கும்பொழுது தான் இப்படி அறிந்தவன் தான், இது ரெண்டும் முக்கியம், இப்படி அறிந்தவன் தான் ஞானி, இல்லாதவன் அஜ்ஞானி அப்படிங்கிறது ஒரு மறைமுகமா அவரை இசை ஞானின்னு கூட சொல்லல, அவர் சொன்னார். அது சொன்ன அப்புறமே ஒரு பெரிய ஹவுண்ட், அப்படி இந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம், அந்த பக்கம் ஒரு பெரிய கூட்டம். சைபர் எங்க அண்ணன் ராஜ் அண்ணன் ப்ரொடியூசர் படத்தை தயாரிக்கிறார். தயாரிச்ச எல்லா இசையமைப்பாளரை புக் பண்ண பிறகுதான் கவிஞரை புக் பண்றாங்க. கவிஞரை புக் பண்ணிட்டு இசையமைப்பாளர் புக் பண்ண சொல்லு. அப்ப யார் உயர்ந்தோம் நீங்களே தீர்மானிங்க. எல்லா படத்துக்குமே முதல் எப்பா நீ கவிஞர் முன்ன புக் செஞ்சுதான் இசையமைப்பாளர் புக் பண்றதே கிடையாது. ஒரு இசையமைப்பாளரை புக் பண்ண பிறகுதான் அந்த இசையமைப்பாளர் கவிஞரை புக் பண்றான். இல்ல இப்ப புரியுதுங்களா? நம்ம ரகு சார் என்ன சொன்னாங்க, நான் கொஞ்சம் ரகு சார் சைடு தான், எனக்கு கொஞ்சம் இசை எனக்கு ரொம்ப அண்ணனுக்கு ஜூஸ் சொல்லுப்பா. ஆனா நான் தெரியாம கேட்கறேன், எனக்கு அந்த ஞானம் இல்ல. உங்க அளவுக்கு நீங்க ஒரு ப்ரொடியூசர் 1% கூடங்கிற 99 கஞ்சி கலையும் கொண்டு வந்தாயா வசனம். ஆனா அதை பாடல ஆக்கும் போதுதான் அந்த பாடலுக்கு மியூசிக் ரொம்ப பூங்காற்று இந்த பாடல்கள்லாம் பார்க்கும்போது என்ன ஒரு அற்புதமான இசை. 84 எப்படி ஒரு இசை, நீங்க அதை எப்படி இதுல லாஸ்ட் ஆடியன்ஸ் தான், வேற ஒன்று. இவங்க நான் டாபிக்கு வரேன். கவி பேரரசு இசைஞானியம் எந்த காரணம் தெரியல. எங்களுக்கு மூத்தவர் இவருக்கு ஒரு காரணம் தெரியுமா தெரியல, எங்களுக்கு தெரியாது. இவர்கள் சண்டையிடுவதனால் நல்ல பாடல்களை எழுந்தோம். இது உண்மை, நல்ல கவிதையில எழுந்தோம். இல்லை, அது என்ன பிரச்சனை வந்ததுன்னா, இளையராஜாவும் பாரதி ராஜாவும் உயிராக இருந்தாங்க. ஊர்ல இருந்து ஒன்றா பணங்கள் பார்க்கல இப்படி பெட்டி வச்சுட்டு ஒரு வாசிப்பார் கூட இருப்பாங்க. வேலை இல்லாத போது, சினிமா வாய்ப்பு இல்லாத போது. இது உண்மையானது, இது உண்மை. ஆமா, சரி, நாங்களாம் அப்போ பிறக்கல. பாரதி ராஜா சொன்னது. சரி 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 சரி. அமர் சொன்னது. அமர் சொன்னது. பாஸ்கரே என் நண்பர். யார்? இளையராஜா அண்ணன். இளையராஜா மட்டும்தான் எனக்கு பழக்கம் கிடையாது. கூட பிறக்காத தம்பி மாதிரி கங்கம்பார். நிறைய பழக்கம் உள்ளவங்க. இவங்கெல்லாம் வறுமையில் வாடிய போது, ஊர்ல இருந்து வந்த போது, தேனியிலிருந்து வரும்போது ஆமா அவரே பல இடத்துல சொல்லியிருக்கிறார். வந்தது அவர் சொன்னதான் நான் உங்களுக்கு சொல்றேன். பணங்கள் பார்க்கில் அவங்க பாட்டு டியூன் போட்டு அவங்க பண்ணிட்டு இருப்பாங்க. பிறகுதான் நம்ம அன்னக்கிளி, அது 76 பஞ்ச அருணாச்சல அண்ணனுக்கு ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி அவர் தான் துணிச்சலா அவரை கொண்டாந்து போட்டு அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகி முதல் ஒரு வாரம் படம் எடுத்து அந்த பாட்டே பஞ்சு தான் எழுதுது. கேட்காத ஒரு மெட்டு ராரிரரோ, இது ரொம்ப போடுது. ராரிரரோ ராரிரரோ. அடுத்தது
என் மச்சானே. இன்னொரு பாட்டு, அன்னக்கிளி உன்னை தேடுது, 6 மாதம் 9 சரணம் பாருங்க. ஒரு கேட்காத ஒரு சவுண்ட் உள்ள வருது. சரி கேட்காத ஒரு சவுண்ட். கிராமியம், எல்லாம் கிராமியம். சார் அம்மா கொடுத்த பால் அது. ஒரே ஒரு விஷயம், இளையராஜாவுடைய தாய் கொடுத்த பால், அல்ல உண்மை, தமிழ் கொடுத்த பால், உண்மை. அதெல்லாம் ஓகே. அந்த ப்ரொடியூசர் பஞ்சு அருணாச்சலோட கதி என்ன இப்போ? அவருக்குள்ள இன்னைக்கு படங்கள்ல நடிச்சுக்கிட்டு அதுல வர அது அமர் எழுதுற செந்தூர பூ, செந்தூர பூ, செந்தூர பூ. செந்தூர பூ என்ன? ஆமா, அமர் பூ. செந்தூர பூவே, செந்தூர பூவே, செல்லென்ற காற்றே, என் மன்னன் இங்கே, என் மன்னன் இங்கே, நீ என்னடா டாடா டாடா. என்ன கம்போசிங், என்ன பாட்டு, என்ன? அடுத்து பேசுவோம். இளையராஜாங்கிற ஒரு கவிஞரை பத்தி யாருக்கும், ஒரு கலைஞரை பத்தி யாருக்கும் எந்த குறையும் இல்லை. அவருடைய பாடல்கள் நீங்க கூட பேசியிருக்கீங்க. நேரா கேட்கிறேன், ரொம்ப தலக்கரம் பிடிச்சவர் சார். அதுக்கு எங்க ப்ரொடியூசர் தான் சார் காரணம். ஏன்னா அவர் பல இடத்துல ஒரு பத்திரிகையாளர் பார்த்து கேட்காரு, உனக்கு அறிவு இருக்கா? ஆமா, நிறைய கேட்டிருக்காரு. ஒரு பத்திரிகையாளரை பார்த்து இளையராஜா அவங்க எவ்வளவு திறமை இருக்கு சார், நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருப்பேன், உனக்கு அறிவு இருக்காயா? பார்த்திபனை பார்த்து உனக்கு என்ன? நிறைய பேர். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அன்னக்கிளிக்கு அப்புறம் ஒரு 4 படம் ஹிட் ஆச்சு சாங். எல்லா ப்ரொடியூசரும் சால்வையை மாலையை கொண்டு போய் போட்டு காலில் விழலாம். காலில் விழ ஆரம்பித்த உடனே அவரை கனம் ஏறிடுச்சு. அப்போ தான் நான் சொன்னேன், அறிஞர்கள் சொல்லுவாங்க, நெற்பயிர் வளருகிற போது நிமிர்ந்து நிற்கும், கதிர்கள் விட்ட போது அது தலை சாய்ந்திருக்கும், பணிந்திருக்கும். அந்த பணிவு இல்லாமல் போயிடுச்சு. காலில் எவனா விழுவான், நல்லா இருக்கிற வரைக்கும் காலில் விழுவான், நீ கெட்டு போட்டேன்னா உன் காலை வாருவான். ஆனால் எத்தனையோ ப்ரொடியூசர் வாழ வச்சார்ல, அதை சொல்ல மாட்டேன்றீங்களா? இல்லை இல்லை, நிறைய ப்ரொடியூசர் வாழ வச்சாருன்னு சொல்லாதீங்க. நிறைய ப்ரொடியூசர் வாழ வாங்கினாரு, தரமாக இருந்தது, பாட்டு ஹிட்டாச்சு, கதை இருந்தது, அந்த படத்தில் கதை இருந்தது. கதை இல்லாமல் எந்த படமும். இப்போ கரகாட்டம், கரகாட்டக்காரன் கதை இருந்ததா இல்லையா? பாடம் நல்லா, அதுக்கு ஏற்ற பாட்டை போட்டு சூப்பர். கரகாட்டக்காரன் சொல்றீங்க, ஒரே ஒரு பீஸா பிஜிஎத்துல கடைசி வரைக்கும் இதான் சார் ரீரேக்கடிங் ஃபுல்லா பண்ணிருப்பாரு. அண்ணன் சொல்றது ஒரு சதவீதம். ஆனா இசைஞானியால வாழ்ந்த எத்தனையோ ஹீரோக்கள் இது முடிஞ்சதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பல விதமாக பேசிப்பாங்க. டிஎம்எஸ் எனக்கு அவர் நூலை நான் எழுதியிருக்கேங்கிறதுனால 600 பக்கத்தில் அவர் வாழ்க்கை வரலாறு. டிஎம்எஸ் என்ன ஆச்சு அப்படின்னு, இது நடந்த சம்பவம் நடந்து 1977 ஒரு சம்பவம் நடந்தது. அது என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது. அதை 2018 இளையராஜாட்ட ஒரு பெண் கேட்கிறாள், உங்களுடைய வெளிநாட்டுக்கெல்லாம் நீங்கள் போயிருப்பீங்க, அப்போ ஏதாவது உங்களுக்கு நல்ல அனுபவம் ஏற்பட்டிருக்கும், அது ஏதாவது சொல்லுங்க. அப்போ சொன்னார் அவர், நான் சில படங்கள் போட்ட காலம் டிஎம்எஸ் எனக்கு பாடியிருக்காரு, என்னோட மலேசியா என்று நினைக்கிறேன், அங்கே வந்தார். 10,000 பேர் குழுமி இருக்கக்கூடிய ஒரு ஸ்டேடியம். அந்த இடத்துல என்ன சொன்னாருன்னு கேட்டால், ஜி ராமநாதன் போன்ற இசையமைப்பாளர்கள் எல்லாம் மேற்கோள் காட்டி, அவங்களுக்கெல்லாம் பாடினேன்னா இப்போ பாடிக்கிட்டு இருக்கேன் இவங்களுக்கு என்று அவரை தாழ்த்தி சொன்னார். அது என்னால் மறக்கவே முடியவில்லை அப்படிங்கிறத சாதாரணமாக சொன்னார், வருத்தப்பட்டு சொல்லலை. அப்போது அவர் மனதில் உள்ள புகைந்து கொண்டிருக்கக்கூடிய எண்ணம் என்னன்னா, இந்த ஆள் நம்மளை மட்டம். ஜி ராமநாதன் மிகச்சிறந்த இசையமைப்பாளர், ஆனால் அவர் ஹார்மனியெலாம் இந்த அளவுக்கு பண்ணவர் இல்லை. அவருடைய நீங்கள் பின்னணி இசையெல்லாம் பார்த்தா சில பாட்டு நல்லா இருக்கும், சிலது அப்படியே எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியாக இருக்கும். இப்போ ஒரு ஹார்மனி எக்ஸ்ட்ரா டைமென்ஷன் ஒன்று கொடுத்தார்
தமிழ் ஃபிலிம் மியூசிக்கு. அப்படிலாம் கொடுத்தவரை நேரடியாக நீ ஒரு 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 பாடகன் அவரை பண்ணோன்னு அவர் என்ன பண்ணார், அப்படியே முதல்ல சிவாஜிக்கு பாடுறதுக்கு தீபம் இந்த மாதிரி படங்களில் பயன்படுத்தினார். அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வந்து ரிஷிமூலத்தோட அவருடைய இதை முடிச்சு விட்டார். ரிஷிமூலம் நேரம் இதுன்னு அந்த பாட்டு வரும். அதோட அவர் கதையை முடிச்சுட்டார். TM சௌந்தரராஜனுடைய கதை. அப்போ என்ன ஆச்சு, MSV போட்டுக்கிட்டு இருந்தார். அப்போ பிஸியாக இருந்தார் MSV. 86 வரைக்கும் MSV கொஞ்சம் அவரும். அப்போ படங்கள் எல்லாம் அதிகமாக தயாரிக்கப்பட்ட ஒரு காலம் அது 80கள் கூடுதலாக வந்துட்டு இருந்தது. அப்போ கொஞ்சம் படங்கள்லாம் இருந்தது, பாடிக்கிட்டே இருந்தார். அப்புறம் என்ன பண்ணார் அப்படின்னு விட்டா, நான் சிவாஜி அவர்களுக்கு மட்டும் பாடுவேன் அப்படின்னு சொன்னார் TMS. இப்போ சிவாஜி என்ன சொன்னார், புதியவர்களுக்கு வழிபடுங்கள், சிவாஜி அவர்கிட்ட சொல்லிட்டார். இப்போ எதுக்கு சொல்றேன், அந்த ஒரு உள்ளூர ஏதோ ஒரு பகை உணர்ச்சி, ஒரு வார்த்தை, ரெண்டு பேருக்கு உள்ள மத்தியில ஏதோ ஒன்று நடந்திருக்கு. அதை அவங்க ஏத்துக்கு 30 வருஷமா 2 பேரும் சேரல பாருங்க. ஒருத்தர் புத்தரார் பி சுஷிலாவோட இருக்கக்கூடிய பி சுஷிலாவுடைய ஒரு ஃபங்க்ஷன்ல சபையில 10,000 பேர் அவமானப்படுத்தினாரு. மறுபடியும் வேற இடத்துல அவமானப்படுத்த வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு பயந்து கொடுக்காம இருக்கலாம்ல. 10,000 பேர் மத்தியில நான் வளர்ந்துட்டு வரேன், ராஜனை வந்துட்டு என்ன திட்டுறாரு, என்னடா போராடலாம் ராஜனை திட்டுறாரு. அடுத்த ஃபங்க்ஷன் நான் என்ன சொல்றேன், வளர்ந்துட்டு வந்த பிறகு நான் சொல்றேன், சார் இந்த ஃபங்க்ஷனுக்கு ராஜனை தேவையானு கேட்கறேன். ஏன்னா என்னை பத்தி என்ன சொல்லிட்டு வெறுப்பு, பயத்தோடு கலந்து வெறுப்பு அது இருக்கலாம். அது அந்த ஒரு காரணமும் இருக்கலாம். பயமோ வெறுப்போ குழப்ப கெடுக்க கூடாது. கண்டிப்பா குழப்ப கெடுக்க கூடாது. சரிங்களா? நாம மன்னிக்கிற அத TMS சொன்னாரு. எதுக்கு ஞானி TMS சொன்னாரு. அது நீங்க அவர் ஒரு படம் பாத்தீங்கன்னா ரமண ரிஷி பேக்ரவுண்ட் போட்டோ இருக்கும் அவர் ரூம்ல, எப்பவுமே இருக்கும். நம்ம பிரசாத்துல எப்பவுமே இருக்கும். அங்க போய் வணக்கம் பண்ணிட்டு தான் அவரே ஒரே ஒரு கோமணம் தான். என்ன பொருள், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை. போன பிறகு அந்த கோமணத்துக்குள்ள அறுத்துட்டு போயிடும். அந்த பாடமாவது இளையராஜா வேணாமா? இல்ல, நாம பாரதிராஜா உனக்கு உயிரா இருந்தாரு, SB பாலசுப்ரமணியம் உயிரா இருந்தாரு, உங்க இசையும் கலந்தது, அவருடைய குரலும் கலந்தது. ஒரு பாட்டு உலகெல்லாம் ஓங்கி ஒலிக்க ரெண்டும் தேவை. இதில் யார் பெரியவங்கன்ற வேற, இளையராஜா பெரியவர், அதில் நான் மறுப்பு சொல்ல தயாரில்லை. ஆனால் அதை அழகாக குழைச்சி தமிழோடு விளையாட வச்சு பாடி உலகத்தை கொண்டு போகுது. அந்த வரிகளை எழுதிய வைரமுத்து அவர் உருவகிச்சிட்டார், SB பாலசுப்ரமணியம் உருவகிட்டார், பாலச்சந்தர் உயிரான நண்பர் உருவகிட்டார், எல்லாரையும் மணிரத்னம். அப்போ ஒரு இளையராஜா சார் அறிவு சிறந்த இசைனா, நான் சொல்றதுல அவருடைய அறிவோ புகழோ திறமையோ குறைக்கிறதில்ல, அது தனி. அதை தவிர ஒரு குணம் இருக்கு பாருங்க, ஆசை இருக்கலாம், பேராசை இருக்கக்கூடாது. பேராசை தான் அவரை பல பேரிடத்திலிருந்து பிரித்தது. இல்லை, அப்படி நாம அவர் மேலே ஏற்றுகிற இந்த பண்புகள், அவருக்கு பேராசை இருக்கு, அவருக்கு ஆணவம் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள், சினிமா உலகத்தில் இருக்கக்கூடியவங்கள் பலவிதமான பலவீனங்களுக்கு ஆளாகி இருப்பார்கள். பெண் இது அவர் எந்த விதமான அந்த பலவீனங்களுக்கும் ஆளாகாமல் இசை ஒன்றையே ஒரு ஆராதனை அப்படின்னு அவர் நடத்திக்கிட்டு இருக்காரு. அதனால இப்படி இல்லாத ஒரு விஷயம் ரஹ்மானே சொல்லியிருக்காரு. நான் இதை அவர்கிட்டேருந்து தான் கற்றுக்கிட்டேன். ஒரு மனுஷன் இசை உலகத்தில், திரை உலகத்தில் இருந்து கொண்டு ஒரு மனிதன் இப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் கற்றுக்கொண்டேன் அப்படிங்கிற இளையராஜா கிட்டேருந்து நான் கற்றுக்கொண்டேன். இந்த பண்பு நல்ல பண்பு இல்லைன்னு சொல்லல, இந்த பண்புகளை பத்தி தான் குறிக்கிறேன். இல்ல, இப்போ நல்ல பண்பு இல்ல, ஆஃப் டேல அரை நாள்ல ஒரு டியூன் போட்டு ஓகே பண்ணுவார். அல்ல, அவர் சாங் ரைட்டிங் இருக்கிறதுனால. MS விஸ்வநாதன் 1952 ஆரம்பித்தவர், 2004 விஸ்வ துளசியின் படத்துக்கெல்லாம் போட்டார். அவர் போட்டது 675 படங்கள். நான் டிஸ்கோகிராஃபி அவரது முதல் நான் தான் பண்ணியிருக்கிறேன். இவ்வளவு படங்கள் பண்ணியிருக்கிறாரு. அவர் அப்புறம் கோவப்பட்டார், உனக்கு எல்லாம் தெரியுமா, எப்படி பண்ண? எனக்கு எல்லாம் தெரியும், எல்லாரும் இது பண்ணி தான் பண்ணியிருக்கேன். அப்போது 700 படங்கள் தான் பண்ணியிருக்கேன். இவங்க என்ன சொல்லுவாங்க, தமிழ் பத்திரிகையாளர்களையும் சொல்கிறேன், MS விஸ்வநாதன் மிகப்பெரிய ஒரு இசையமைப்பாளர், அவர் 15,000 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க. ஆனால் நான் அதை அவர் மேலே நேசிக்கிறதுனால அவர் பாடல்களை நான் செஞ்சேன். அப்போது அதுக்கு அப்புறம் பிறகு அவர் சொன்னார், நீ எழுதிய இந்த நூலை வைத்துத்தான் நான் என்னுடைய நிகழ்ச்சிகளுக்கு பாடல்களை தேர்ந்தெடுக்கிறேன்
அப்படின்னு சொன்னார். இது எதுக்கு, நான் அதுக்காக சொல்ல வரல. 700 படங்கள் அவர் பண்ணார் இவ்வளவு வருஷத்துல. இளையராஜா 1500 அப்படி அவ்வளவு படங்கள் பண்ணார்னா 1500க்கு மேல போயிட்டார்னா அந்த கெப்பாசிட்டி டு அண்டர்ஸ்டாண்ட் மியூசிக் அண்ட் எக்ஸிக்யூட் இட் ஃபாஸ்ட். I don't say that is better. Exactly. I don't say that is better, but he had this capacity. எனக்கு ஒரு நன்றி கடன். இதை மட்டும் சொல்லால பண்ணுங்க, அப்புறம் பேசுங்க. மாபெரும் மேதை MS விஸ்வநாதன் வச்சு நான் ஒரு எளியவன் ஒரு படம் பண்ணேன். அந்த படத்துக்கு பேர் பிரம்மச்சாரிகள். 83 1983 டெல்லியிலேயே நடக்கிறது கதை. அந்த 83ல் அப்போ கொஞ்சம் எம்ஜிஆர் படங்கள்லாம் தோய்ந்து அவர் சிஎம் ஆயிட்டார். இவருக்கு அதுக்குள்ளே இளையராஜா வந்துட்டார். கொஞ்சம் கம்மியாக இருந்தால் கூட அவ்வளோ பெரிய மாமேதை ஒரு சின்ன படத்து மொத்த பட்ஜெட்டே 6 லட்சம். அது அப்போ ஆமாம் 83ல். அதுக்கு அவருடைய சம்பளம் எவ்வளோ தெரியுங்களா? நீங்கள் நினைப்பீங்க ஒரு 50 லட்சம் வாங்கியிருப்பார். 25,000 எல்லாமே எல்லாம் சேர்த்து 25,000. அது படத்துக்கு சம்பளம் இல்லை, வேலைக்கு சம்பளம் இல்லை. இந்த கே ராஜ் என்ற ஸ்கூல் டீச்சர் ஒரு படம் எடுக்க வந்திருக்காரு அப்படின்னு அந்த உதவிக்காக 25,000 ரூபா வாங்கிட்டு பண்ணாரா. ஒரு நாள் கூட டிலே பண்ணல சார். அழகாக 5 பாட்டு பண்ணி முடிச்சிட்டாரு. அப்புறம் பிஸ்னஸ் ஆகலை. நான் அது வரைக்கும் 20,000 கொடுத்துட்டேன். 5,000 கொடுக்க முடியல. டிஎம் சௌந்தரா எம்எஸ்சி தான் சொன்னீங்க. ஆமாம் சாரி, MS விஸ்வநாதனுங்கிற இசை மேதைக்கு 20,000 கொடுத்துட்டு 5 ரூபாய் கொடுக்க முடியல. அவரு ஃபோன் போட்டு கேட்டார், தம்பி ஒரு 5 ரூபா போல இருக்கேன் பாக்கி. ஐயா பிஸ்னஸ் ஆகலையா? ஐயா நான் என்ன பண்ணுறேன்னு புரியலையா, உங்களுக்கு பாக்கி வைக்கூட. டேய் அதை மனசில் வச்சுக்காத, வேண்டாம் விட்டுரு 20 ரூபா போதும் சார். தெய்வம் சார், தெய்வம் சார். புல்லரிக்குது. அவர் இல்லாத போது சொல்றேன், அவர் இல்லாத போது இதை சொல்றேன். ஏன்னா நன்றி, எனக்கு மனசு இது சொன்னதால இது ஒரு லட்சக்கணக்கான போய் சேரும். அப்போ அப்படிப்பட்ட மாமேதை விட்டு கொடுத்தவங்க இருக்கிற காலத்துல பணமே முக்கியம்னு வாழ்ந்துகிட்டு இருக்கீங்களா? இப்ப இருக்க எல்லா கலைஞரும் கேட்கிறேன். சார் வந்து ரொம்ப உணர்ச்சிப்பட்டாரு. ஏன்னா இது எதுக்கு நான் பார்க்கறேன், ஒரு இசை கலைஞர் அல்ல, ஒரு மனிதன். இதில் ஒரு ஆட் பண்ணுறேன் ஒன்று. சார் சொன்ன மாதிரியே என்னுடைய மிகப்பெரிய நண்பர், சாருடைய ஒரு கண்டெம்பரரி வலம்புரி சோமநாதன் ஐயா அவர்கள் எனக்கு வந்து ரொம்ப நண்பர். ஆமாம், அவர் நடிகை நாடகம் பார்க்கிறாள்ங்கிற படம் பண்ணார். நடிகை நாடகம் பார்க்கிறாள்ங்கிற படத்தை தயாரித்தார் வலம்புரி சோமநாதன் அவர்கள். ஆமாம், அவருடைய படம். அந்த படத்துக்கு ரீ ரெக்கார்டிங் பண்ணுறார் MS விஸ்வநாதன். பாட்டெலாம் முடிச்ச அப்புறம் ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இவர் பணம் கொடுக்க போகிறார். பணமே வேணான்ட்டு போயிட்டார். இது ஓடாதுன்ட்டு போயிட்டார். யாரு? MS விஸ்வநாதன் அந்த படத்தை ரீ ரெக்கார்டிங் பண்ணிட்டு இது ரொம்ப ஆர்ட் ஃபிலிமா இருக்கு, இது ஓடாது. ஐயா இருக்காங்களா MS விஸ்வநாதன் கடைசி காலத்துல ஒரு டெலிவிஷன்ல ப்ரோகிராம் பண்ணாங்க. இறங்கத்து போறதுக்கு முன்னாடி ஒரு எளிமையான ஒரு காய்கறி வியாபாரி மாதிரி, ரொம்ப எளிமையான சின்னவன் சார். நான் சின்னவன் சார், சின்ன படம். எம்ஜிஆர் படம் பண்ண ஒருத்தர் ஒரு சின்ன படத்துக்கு இவ்வளோ விட்டு பணத்தை விட்டு கொடுத்து பணம் முக்கியம் இல்லைன்னு வாழ்ந்தாருன்னு. MSV சார் புகழ் இவ்வளவு பேசிட்டு இருக்கிற டைம்ல நான் ஒரு சாதாரணமா நான் ஒரு கவிஞன் இல்ல போங்க. அவன் படைத்தான் இசையை, அதில் குழைத்தான் மதுவை, அருகழைத்தான் நிலவை, பறிகொடுத்தேன் மனதை, மல்லிகை மாலைகளை மெல்லிசையிலே தொடுத்தான், பண்ணசைவில் ராபாவங்களை அள்ளி அள்ளியே தெளித்தான், மன்னன் அவன்தான் வள்ளலெனவே இன்ப இசையை எங்கும் நிறைத்தான், அவன் படைத்தான் இசையை, அதில் குழைத்தான் மதுவை, அருகழைத்தான் நிலவை.
நிலவை கூப்பிடுறாரு, நிலவு கீழே வருது. அந்த மாதிரி வாய்ஸ் யாரும் கிடையாது சார். அருகழைத்தான் நிலவை பறிகொடுத்தேன் மனதை. வண்டாடும் கங்கை மலர் டிஎம்எஸ் பாட்டு, டிஎம்எஸ் பாட்டு தான் அவருடைய தானே, மியூசிக் தானே, மியூசிக்கா. கொடுத்த மூங்கில்களே எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே, வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே, உள்ளாங்குழல் கொடுத்த மூங்கில்களே. கவியரசு கண்ணதாசன் எழுத, டிஎம்எஸ் பாட, எம்எஸ்வி மெல்லிசை மன்னர், மெல்லிசை மன்னாதி மன்னர். அந்த பாட்டு எம்எஸ்வி தான் பாடுறாரு. அந்த பாட்டுடைய சாயல்ல சாரி டிஎம்எஸ் தான் பாடுறாரு. அந்த பாட்டுடைய அந்த இசையே இது எம்எஸ்வி எல்லாருக்கும் உணர்ந்துச்சு. ஓ, அவர் இசை அதான் எம்எஸ்வி. சார் இப்ப ராஜன் சாருக்கும் இப்போ நம்ம வாமனன் ஐயா அப்புறம் ரகு இப்ப என்ன கேள்வினா, ரகுட்ட ஒரு கேள்வி என்னன்னா, 33 வருஷம் ஆச்சா சார் ரெண்டு பேருக்குள்ள அந்த பகை உணர்ச்சி வந்து? எத்தனை வருஷம் ஆச்சா? 33 வருஷம் ஆச்சா. இந்த 33 வருஷத்துல எவ்வளவு பெரிய மகா ஜாம்பவான்கள் இழந்திருக்கும். இது என்ன சார் ஒரு கேள்வி ஒரு இசையமைப்பாளர். கடைசி படம் வந்துட்டு முதல் மரியாதை இல்லை பொன்னுகம்னு நினைக்கிறேன். ஏறக்குறைய 34-33 வருஷத்தில் இது பண்ணியிருக்காங்க. இவங்க படைப்புக்கெல்லாம் கவி பேரரசு வைரமுத்தும் சாதாரண கவிஞம் கிடையாது. எவ்வளோ பாடல்கள். நீ மல்லிகை பூவை சூட்டி கொண்டால் ரோஜாவுக்கு காய்ச்சல் வரும், இதெல்லாம் உச்சம் சார். இதெல்லாம் தண்ணீரில் மூழ்கும் போதே வேர்க்கின்றது, புரியுதுங்களா? அதேமாதிரி ராஜா சார் இசை இல்லாமல் சில சொல்கிறேன், ஹவு டு நேம் இட் நத்திங் பட் விட், நீங்கள் வந்துட்டு ஆல்பம் கேளுங்க, அதில் வந்து வரிகள் கிடையாது, புரியுதுங்களா? இன்னொன்று என்னென்னா, ஒரு காலகட்டத்தில் ப்ரொடியூசர் எனக்கு தெரியும், ஹீரோயின் எம்எஸ்பி பேர் கூட கடைசியில் தான் வரும், எம்எஸ் விஸ்வநாதன் வரும், பேப்பரில் சின்னதாக போடுவாங்க. ஆனால் அந்த ரெக்கார்டை உடைச்சி எங்களை மாதிரி இசையமைப்பாளர் கௌரவித்த ஒரே நபர் இசைஞானி. எனக்கு தெரிஞ்சு புதுப்பாட்டு என்ற படத்தில் 100 அடி கட் அவுட் வச்சாங்க. ஆனால் ஒத்துக்கிறீங்களாண்ணா, இசைஞானிக்கு 100 அடி கட் அவுட் வச்சாங்க. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு பெருமை. ஒரு இசையமைப்பாளரை இவ்வளோ அங்கீகாரம் கொண்டாடு. என்ன படத்துக்கு? புதுப்பாட்டுன்ற படம், ராமராஜன் படத்துக்கு புதுப்பாட்டு. பிரசாத் ஸ்டுடியோவில் நாங்களாம் ஆரம்ப காலம் போகிறாங்க, மலைச்சு போயிருந்தேன். ஒரு ஹீரோ வைப்பாங்க, ஒரு மக்கள் தெலுங்கு, நடிகர் தெலுங்கு, அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டார். எங்களுக்கு வைக்கிச்ச காலத்தில் ஒரு இசையமைப்பாளர், அப்போ எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. சார் அண்ணன் சொன்னார் ஒரு சைடு இருக்கட்டும், ஆனால் எத்தனையோ ப்ரொடியூசர், எத்தனை நடிகர். அந்த படத்தில் ராமராஜனுக்கு இளையராஜாவுக்கும் பிரச்சனை ஆயிடுச்சு. எதுனா வரிசையாக போட்டார். ஆமாங்கண்ணா, ஹிட்டு படங்கள்லாம் ஹிட்டு. ராமராஜனுக்கு ஹெட் வெயிட் ஆயிடுச்சு, இவருக்கு ஆயிடுச்சு. என்னால் உன் படம் வெற்றியா, இசையால் உன் படம் வெற்றியா, என்னால் உன் படம் வெற்றியா சார்? இப்போ பிரச்சனை வந்த பிறகு அவருடைய சார் லைஃபா முடிஞ்சது. ராஜன் சார் எல்லாத்துக்கும் ஒரு கேள்வி, இளையராஜாவுக்கும் இவருக்கும் கடுமையான ஒரு மன வருத்தம் வந்து பிரியிறாங்க. யாரு? வைரமுத்து. வைரமுத்துக்கு அடுத்த வாய்ப்புகள் ரொம்ப குறைவா இருக்கு தமிழ் திரைப்படத்துல. ஏன்னா அன்னைக்கு ஜாம்பவானா இவர் இருக்காரு. அந்த காலகட்டத்தில் தான் பாலச்சந்தரும் ஏஆர் ரஹ்மானும் சேர்ந்து இந்த பையன் நல்ல இசை போடுவான்பா சொல்லி வைரமுத்துக்கும் ரஹ்மானுக்குள்ள உறவு வந்திருக்கு. அதை பத்தி தகவல் இருந்தா சொல்லுங்க. அடுத்து இந்த காப்பிரைட் பிரச்சனை இருக்கு பாருங்க. மரணிப்பதுக்கு முன்பு எஸ்பி ரொம்ப மனவருத்தப்பட்டு தான் இறந்தார். அமெரிக்கால போய் நீ பாடக்கூடாதுன்னு சொன்னார். நல்ல மனிதன். காப்பிரைட்டை பத்தி பேசுங்க ராஜன் சார். ராஜன் சார் உங்ககிட்ட கேட்போம், நீங்க நான் ஒரு மியூசிக் டைரக்டர், நீங்க ரகுக்கு துட்டு கொடுத்து முடிச்சிட்டீங்க. ரகுக்கு ஒரு 50 லட்சம் கொடுத்துறீங்க, மியூசிக் பண்ணி கொடுத்துட்டாரு, நான் நடிச்சு கொடுத்தாச்சு. இவரும் ஆக்ட் பண்ணிட்டாரு. அப்ப அது உலகத்துக்கெல்லாம் பொது சொத்து, எனக்கு பாட்டுக்கு பாட்டுன்னா என்ன கணக்கு? ஒன்னே ஒண்ணு தம்பி ஆரம்பத்திலே சொன்னார், ஒரு ப்ரொடியூசர் டைரக்டரு கதையெல்லாம் செலக்ட் பண்ணி ஆர்டர்லாம் பண்ணி மியூசிக் டைரக்டரை கூப்பிட்டு இந்த சுச்சுவேஷனை பாட்டு எழுதுங்கன்னு சொல்கிறது வரைக்கும் சொல்லிட்டேன். அதுக்கு முன்னால் நான் போகலை. அப்படி வரும்போது நாங்கள் மியூசிக் டைரக்டருக்கு அமௌண்ட்டு கொடுக்குறோம், இவ்வளோ சம்பளம் பேசிடுறோம், 5 பாட்டு ரீ ரெக்கார்டிங் 1 கோடி சம்பளம், அக்ரிமெண்ட் சைன்டு. ஹீரோவுக்கு சம்பளம் கொடுத்தோம். சாங் ரெக்கார்டிங் அப்போ அங்கே வாங்குகிற வாட்டர் பாட்டிலேருந்து, அவர் குடிக்கிற தண்ணியிலேருந்து, காப்பியிலேருந்து, டிஃபன்லேருந்து, டிரைவர் பேட்டா, வீட்டிலேருந்து வர்ற டிரைவர் பேட்டாவிலேருந்து எல்லாம் எங்கள் பணம். ஃப்ரீயாக ஒரு 6 மணி பெட்டியோடு வருவீங்க, அது கூட அங்கே இருக்கும், ரூமில் இருக்கும். வாசிக்கிற பக்கவாத்தியம் வாசிக்கிற உயிர் தோழர்கள்
அவங்க இல்லாமல் பாட்டு ஒன்றும் ஒழிக்காது. அவங்களுக்கு கவிஞருக்கு எல்லாருக்கும் பணம் கொடுத்துட்டேன் சார். கொடுத்துட்ட பிறகு இந்த பாட்டுடைய டியூன் பூரா என்னது, என் படைப்பு, எனக்கு அதுக்கு ராயல்ட்டி வேணும்னு கேட்டது நியாயமே இல்லை சார். இல்லை, இப்போ நீங்கள், நான் தெரியாம கேட்குறேன், 2012 ஒரு அக்ரிமெண்ட், ஒரு சட்டம் இருக்கு. இந்த ராயல்ட்டி சட்டம் ஒரு தனி பிரிவு இருக்கு. இப்போ நேற்று ஜேம்ஸ் வசந்தன் பேசும்போது அவருக்கும் இவருக்கும் கொஞ்சம் குறைபாடு உண்டு. ஜேம்ஸ் வசந்துக்கும் இளையராஜாவுக்கும் ஒரு மன வருத்தம் உண்டு. ஏசுநாதரை பத்தி தப்பா பேசினாருன்னு ஏற்கனவே ஒரு பிரச்சனை போயிடுச்சு. வாமனனுக்கு அவருக்கு, ஐயாவுக்கு அவங்களுக்கு தெரியும். இப்ப அவர் சொல்றாரு, நீங்க தான் எம்பிஏ, நாடாளுமன்றத்துல இளையராஜா ஏன் பேசக்கூடாது, இந்த காப்பி ரைட்டுக்கு உரிமை வேணும்னு சொல்லி ஒரு கேள்வி எழுப்புறாரு. இப்ப எனக்கு என்ன குழப்பம், ஐ ஹேவ் சம் டிசென்ட், ஒரு கருத்து வேறுபாடு. ஒரு ப்ரொடியூசர் படம் கொடுத்து நீங்க எடுத்த பிறகு அது யாருக்கு சொந்தமாகும்? அந்த பாடல் யாருக்கு ப்ரொடியூசர் சொந்தம். வீட்டுல இருந்து நீங்க கார்ல வெறுமனே வந்து அந்த காருடைய டீசல்ல இருந்து, டிரைவர் பேட்டால இருந்து எல்லாத்தையும் நாங்க கொடுத்துறோமே. நீங்க டியூன், அவருக்கு ஹார்மோனியம், அவருக்கு தாம்பி போக இல்ல சில நீங்க பொதுவா ஒரு இசையமைப்பாளர் இல்லைன்னா கூட வந்து போடுவாரு, அப்படி சொன்னீங்க. அவங்க எல்லாம் கொடுத்துட்டோம். கவிஞருக்கு கொடுத்துட்டோம், பாட்டு பாடுற எஸ்பி பாலசுப்ரமணியம் கொடுத்துட்டோம், இல்லை ஜானகி அம்மா, சுசிலம்மா சம்பளம் கொடுத்துட்டோம். எல்லாரும் தன் திறத்துக்காக வேண்டிய ஊதியத்தை வாங்கி கொண்டு பாட்டை எங்ககிட்ட கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த பாட்டை நாங்கள் உலகுக்கு கொண்டு வரணும்னா ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம். எப்படி பூஜைக்கு தேங்காய் பூ பழம் வாங்குறோமோ செலவு, முதல் செலவு, பூசணிக்காய் எப்படி உடைக்கிறோமோ படம் முடிஞ்ச பிறகு அந்த செலவு, ஆடியோ இந்த பாட்டை உலகத்துக்கு கொண்டு போகிறதுக்கு நாங்கள் ஆடியோ ஃபங்க்ஷன் வைக்கிறோம். அதுக்கு 50 லட்சம் செலவு பண்ணுறோம். எந்த பணம் இல்லை, நான் என்ன கேட்குறாருன்னா சார், அது ஐயா சொல்லுவாங்க, நல்லா ஒன்றும் இல்லை. இப்போ ஃபாரினை காட்டுறாங்க, ஃபாரினில் வந்து இந்த ரைட்ஸ் இருக்குன்னு. அது எப்படின்னா, மைக்கேல் ஜாக்சன் போன்ற சில பாடகர்கள் அவங்களே ஆல்பம் உருவாக்கி, அவங்களே தயாரிப்பாளர், எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு தான் சொந்தம். இப்போ நான் என்ன கேட்குறேன், இளையராஜா விட்டுரும், யார் டைரக்டர் கேட்டாலும் நீ அக்ரிமெண்ட் போடும்போது எனக்கு இவ்வளோ சம்பளம் ப்ளஸ் ராயல்ட்டி இவ்வளோ வரணும், நீ 50% எடுத்துக்கோ, எனக்கு 50. அப்போது பாடின பாலசுப்ரமணியத்துக்கு என்ன, வரிகள் எழுதின வைரமுத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும்ல, அதெல்லாம் சேர்ந்து தானே இசை அப்படின்னு சொல்கிறதுக்கு. உங்களுக்கு நான் அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னேன். ஒரு கட்டிடம், ஒரு கிரவுண்ட் இருக்குது சார் உங்ககிட்ட, நீங்கள் இன்ஜினியர்கிட்ட வர்றீங்க, வெறும் கட்டடம், ஐயா ஒரு பிளான் பண்ணி கொடுங்க, அதுக்கு என்ன செவரி ரூம் எங்கே இருக்கணும், பாத்ரூம் எங்கே இருக்கணும், பூஜை ரூம் எங்கே இருக்கணும், அப்புறம் கடைசி காலத்தில் என்ன பெயிண்ட் அடிக்கணும், எல்லாத்தையும் சொல்லி ஒரு மேஸ்திரியை வச்சு கட்டி கொடுங்கன்னு கான்ட்ராக்ட் போயிட்டு கொடுத்துறேன் சார். அவர் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கிரகப்பிரவேசத்துக்கு வரோம். கிரகப்பிரவேசத்துக்கு ஹவுஸ் ஓனர் எல்லாம் செட்டில்டு, அமௌண்ட் செட்டில்டு. கிரகப்பிரவேசத்துக்கு வரும்போது இன்ஜினியரும் கொத்தனாரையும் கூப்பிட்டு ஒரு பட்டு வேட்டி பட்டு கஷ்டப்பட்டு கட்டி கொடுத்தாங்களே அப்படின்னு ஒரு 10,000 வச்சு தட்டு நீட்டினோம். என்ன பில்டிங்கை கட்டுறது நான், இன்னும் பட்டு வேட்டி கொடுக்குறேன், 10,000 அது வாடகை பூரா எனக்கு வரணும். பில்டிங்கை நீ வச்சுக்கோ, இது நல்லா இருக்கு ஐயா கதை, வாடகை பூரா எனக்கு வரணும். நான் பேங்க்ல வட்டிக்கு கடன் வாங்கி வீட்டை கட்டுறேன், எல்லாம் வாடகை உனக்கு வரணும். It is not so simple. What he says is good. சார் சொல்ற, ராஜன் சார் சொல்ற, It is not so simple. அப்படின்றத நான் என்னன்னு சொல்றேன். என்னன்னு சொல்றேன். சொல்லுங்க. இப்போ சலீல் சௌத்ரின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் இருந்தாரு. அவர் மியூசிக் பண்ணும்போது நீங்க பார்த்தா, நான் ஒரு மியூசிக் கம்பெனியோட வேலை செஞ்சேங்கிறதுனால எனக்கு தெரியும். அவர் ஹிந்தியில போட்ட ஒரு பாட்டு இருக்கும், ஒரு டியூன், அதே டியூன் பெங்காலிலையும் இருக்கும், அதே டியூன் தமிழ்லயும் இருக்கும், தெலுங்குலயும் இருக்கும். 4 டியூன் சலீல் சௌத்ரி போட்டது 4 படத்துக்கு எப்படி போச்சு, 4 இடத்துல சம்பளம் வாங்கியிருக்காரு அவர். அதே மாதிரி இவர் ரஹ்மான் எடுத்துக்கோங்க, ஐ ஹவ் நாட் சீன் ஹிஸ் அக்ரிமெண்ட்ஸ், பட் அவர் ஒரு பாட்டு ஹிந்தியில போட்டார், அந்த பாட்டு அப்படியே எடுத்து அவரால் தமிழ்ல எப்படி போட முடிஞ்சது? அவருடைய அக்ரிமெண்ட்ல உன் ஹிந்தி உனக்கு போடுற டியூன் உன் படத்துக்கு மட்டும்தான், இந்த டியூன் மற்றபடி என்னுடையது. ரஹ்மானுடைய இதுல இப்படி எல்லாம் இருக்க ஷரத் இருக்கிறதுனாலதான் அவங்களால என்ன பண்ண முடியுது, இன்னொரு படத்துல போட்டதை வேற ஒரு படத்துல அவங்களால யூஸ் பண்ண முடியுது. இப்போ நான் என்ன சொல்றேன், நீங்க சொல்றது உண்மை, ப்ரொடியூசர் என்னதுன்னு சொல்லலாம், நான் தான் எல்லாம் கொடுக்குறேன். என்ன பண்ணணும், நான் ப்ரொடியூசர் ஆல் த ரைட்ஸ், இப்போ ரைட்ஸ் எழுதுறதுக்கு சரியான நபர்கள் இருக்காங்க, சில மியூசிக் கம்பெனிஸ் எல்லாம்,
இதுல ரைட்ஸ் இப்போ இளையராஜா விஷயமாவே நீங்க சொல்றீங்க, எல்லாரும் நீ எடுத்துக்கிறியே என்ன ஆச்சு? இல்ல, ஒரு செகண்ட், இது பெரிய விஷயம். நாட் மெனி பீப்புள். டைம்ஸ் ஆஃப் இந்தியால நான் எழுதியிருக்கேன் இதை பத்தி ஆர்டிகல். அதனால என்ன சொல்றாருன்னா, HMV, இன்ட்ரிகோ, 2 கம்பெனி, இந்த 2 கம்பெனிக்கும் இளையராஜாவினுடைய 100 பாடல்கள் ரைட்ஸ் இருக்கு. 100 பாட்டு ஏற்கனவே அவர் 1976ல இருந்து 80. அதான் நான் அதை கொண்டு வந்தோம் ஒரு இதுவா. அப்போ அந்த ரைட்ஸ அவரால் புடுங்க முடியல அவங்க கிட்ட இருந்து. ஏன் அப்படின்னா அவங்க போட்ட அக்ரிமெண்ட் அயன் கிளாடா இருக்கு ஆரம்ப கட்டத்துல. அப்போ இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, மிஸ்டேக் என்ன பண்ணிட்டாங்கன்னா, சுப்பிரமணியம்னு ஒரு ஃப்ரெண்டை தான் அவர் போட்டார் எக்கோ கம்பெனியில, அவருடைய ஸ்கூல் மேட் அவர் போட்டாரு. அதுல என்ன ஆச்சுன்னா, அந்த அக்ரிமெண்ட்ல எல்லாம் இவருக்கு ராயல்டி ரைட்ஸுங்கிற மாதிரி எழுதி வாங்கிட்டாரு. அதெல்லாம் அவர்கிட்ட இருந்ததுனால தான் பின்னாடி எக்கோ கேசட் அப்படிங்கிற ரங்கசாமி பார்சாரதி அவர்களிடம் கொடுத்து அவர் எல்லாத்தையும் கொண்டு வந்து போட்டாரு. இதெல்லாம் டிலே பண்ணிட்டாங்க. இப்போ நீங்க என்ன பண்ணணும், நீ எனக்கு போடுறியா இசை, நான் எல்லாம் கொடுத்துருவேன், இந்த ரைட்ஸ் எல்லாம் எனக்கு, ஐ ஆம் த மியூசிக் கம்பெனி. அக்ரிமெண்ட்டை போட்டுக்கணும். அக்ரிமெண்ட்டை போடுறதுக்கு சரியான அக்ரிமெண்ட் போடுற வக்கீல்களை வைத்துக்கொண்டு நீங்கள் அவருக்கு சம்மதம் இல்லைன்னா நான் இப்படிலாம் நான் வேலை செய்ய மாட்டேன் சார், எல்லாம் என்னதுதான் அப்படின்னு அவர் விலகிக்கிட்டு. இல்ல சார், என்னன்னா இது அண்ணனுக்கு தெரியும், IPRS ஒன்று இருக்கு சார். அதில் வந்து எல்லாரும் மெம்பர். நான் ஒரு 6 படம் பண்ணியிருக்கேன், ஒரு சுமாராக போச்சு. இப்போ கரண்ட்டில் 4 படம் பண்ணிகிட்ருக்கேன், AVMல இருக்கேன். இந்த IPRS எப்படின்னா, எனக்கு வருமானம் வருது மாதம், சிறு தொகையாக இருந்தாலும் எனக்கு வருமானம் வருது. பாடகர் இன்னும் எல்லா பாடகர்கள் வந்து இப்போ SPBக்கு அடுத்து சரண் வாங்கி கொண்டிருக்காரு. அந்த பணத்தை வாரிசு வாங்கலாம், அதில் ஒரு சட்டம் இருக்கிறது. ஒரு பாடகருக்கும் ஒரு மியூசிக் டைரக்டரும் இந்த IPRS கரெக்டாக அதை நீங்கள் இப்போ வந்து அக்கௌண்ட்டில் வந்துடுது, நெட்டில் கூட தரலாம். இசைஞானி என்ன செஞ்சாருன்னா IPRS விட்டு வெளியே வந்துட்டார். அவங்க சின்ன ஒரு ஊழல் வெளியே வந்துட்டார். அதான் இப்போ IPRSல அவர் இருந்திருந்தா கோடிக்கணக்கில் படம் அவர் கேட்கவே தேவையில்லை, வந்துடும். வெளியே வந்துட்டு வேற வழி இல்லாமல் வக்கீல் வச்சு வாதாட்டிட்டு இருக்கார். இதுதான் சிம்பிள் மேட்ரு சார். இது வரிகளா பாடலா என்று இது அப்படி சொல்லி எனக்கு தெரிஞ்சு தப்பா இருக்காதீங்க. இசை அமைப்பாளர் இசை அமைக்கும் போது வேறு மொழியுடைய அந்த சாயல் வருமா வராதா? வரும். வேற மொழி கையை கேட்கறது ஏதாவது ஒரு சார். இப்போ ஒரு நல்ல பாடல், இப்போ எல்லாமே போட்ட டியூன் சார். இப்போ உதாரணத்துக்கு MSC பண்ணாரு, பாட்டுக்கு பாட்டெடுத்தே நான் பாடுவதை கேட்டாயோ, துள்ளிவிடும் வெள்ளலையே நீ போய் தூது செல்ல மாட்டாயோ. அதே சுதி, அதே டியூன், பொன்மான தேடி நானும் போடு வந்தேன், அப்படி மாறு. நான் வந்த இந்த மண் போல நாயம் இது காப்பி இல்லை, இப்படி எல்லாம் காப்பி அல்ல, ஏதாவது வந்து உள்ள இசை உள்ள வரும். சரி, மாங்குயிலே பூங்குயிலே சேதி என்ன சொல்லு சார், அது 2 பேர் பாப்பாங்க. ஏறுமயில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஏறுமயில் ஏறு என்ன மாட்டத்தை பாத்தீங்களா? மாங்குயிலே பூங்குயிலே சேதி ஒண்ணு கேளு, இளமாலையிட ஜோடி நடே டாடா. அண்ணா அவர் பாட்டு அவர் பண்ணிருக்காரு தெரியுங்களா? யார் பாட்டு? இளையராஜா பாட்டு. அப்படி இப்ப உதாரணத்துக்கு ஒரே இந்த பாருங்க, ஒரே நாள் உனை நான் நிலாவில் பார்த்தது, அப்படியே பாருங்க, அதே சுதி. இப்போ அதே டியூன் பாருங்க, அதே ஒரே இல்ல மறக்க முடியாது. ராஜன் சார், இந்த பாட்டை மறக்க முடியுமா? இது பாருங்க, அதே டியூன் பாருங்க, இங்க பாருங்க சார், அதே சுதி, அதே டியூன். வான் மேகங்களே வாழ்த்துங்கள் பாடல நான் என்று கண்டு கொண்டேன் சார். பெரியவங்க எல்லாம் பண்ணி இந்த பாட்டெல்லாம் கேட்க ஏன்னா சார் படம் இருக்கிறல்ல, ஒரு கதையோட இன்னொரு கதை வருமா வராதா? வரும். காதல்னா எத்தனை விதமான காதல் சொல்லுவாங்க. அந்த படத்துல வந்திருக்கும், இந்த படம் அதே மாதிரிதான் இசையும், அதை குறை சொல்லல. ஆனா ஒரு ராயல்ட்டி எங்களுக்கு வேணும்னு ப்ரொடியூசர் அங்க வறுமையில் வாடி இருப்பான், படம் எடுத்தவன் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது, வீட்டில் சாப்பாடு இருக்காது. இந்த ஒரு ராயல்ட்டி இதையா வந்ததுன்னா அவன் குடும்பம் பிழைக்கும், அதை வேணும்னு சொல்லி பண்ணாரேன்னா ஒரு வருத்தம்.
பழைய பாடல் போல புதிய பாடல் இல்லை, அதான் பிரச்சனை. வயது போன முல்லை வாடி போகவில்லை எழுதுறார். யாரு இவர்? எழுதுறார் தாய்க்கு ஒரு தாலாட்டு. வைரமுத்து எழுதுறார். இளையராஜா இச. இது சவுந்தரராஜன் பாடிட்டு வர்றாரு. நான் இப்போ ஒரு வீட்டுல இருக்கேன். அவர் சொல்றாரு, இப்போ ரொம்ப சந்தோஷமா இருந்ததுப்பா, பழைய பாட்டு மாதிரி ஒண்ணு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்லப்படுது. என்ன ஆச்சுன்னா கேட்டா, இளையராஜா மியூசிக்ல போட்டாரு. கடைசியில படத்துல பார்த்தா சிவாஜியே சொல்லிட்டாரு, அந்த பாட்டையே படத்துல இருந்து எடுத்துட்டாங்க. அந்த பாட்டை எப்படி எடுத்தாங்களோ அதே மாதிரி இவரையும் வைரமுத்தும் இல்ல. அதுக்கப்புறம் தான் அவர் கூடுதலா வாலி, புலமை பித்தன் அவங்க எல்லாம் நல்ல பெரிய இசையமைப்பாளர்கள். எப்படி எழுதுவாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் என்ன தெரியும்னா, சும்மா பாட்டுக்கு சலவை நிலா பொழிகிறதேன்னு தான் எழுதினார் முதல்ல வைரமுத்து. சலவை நிலான்னு எழுதினார். அது புது கவிதையுடைய தாக்கம். அதான் இளையராஜா சலவை நிலா எல்லாம் பாட்டுக்கு சரி. இளைய நிலா சார் சொல்லு. இளைய நிலா பாடுங்க பாடுங்க. இதயம் வரை நனைகிறதே சொன்னார். அண்ணன் சொன்னாரு சார், காலங்கள் மாறிக்கொண்டு வரும் சார். இப்ப அந்த காலத்துக்கு வந்த மாதிரி தான் இவர் வேட்டி சட்டையோட வரணும். இப்ப யூத்தா பாருங்க, ஜீன் பேண்ட் ஜீன் ஷர்ட் போட்டு வந்திருக்காரு. பொதுவா அந்த கால 90s அந்த கால மெட்டாலிக் சவுண்ட் வேரியேஷன் வந்துருச்சு சார். ரோட்டல் சாஃப்ட்வேர் எல்லாம் வந்த காலகட்டங்களில் வந்துட்டு சவுண்ட புதுசா கொண்டு வந்தார். அந்த டைம்ல தான் நம்ம ரஹ்மான் வந்து என்ன பண்ணார்னா, வைரமுத்துவனுடைய வார்த்தைகளை எடுத்து அதுல போட்டு சின்ன சின்ன ஆசை, அதுல வந்து இது ரெக்கே மியூசிக்ல போட்டார். அப்படி இப்படி தள்ளி தள்ளி வரும் ரெக்கே மியூசிக்ங்கிறது. அதுல போட்டோன்னே இப்போ பாடல் உயிர் பெற ஆரம்பித்து விட்டது. இத்தனை நாள் பாடல் ரஹ்மான் சார் கூட சொல்ல, ரஹ்மான் பாட்டு வந்து சீசன் சாங் தான். இப்ப நீங்க முதல்வன் பாட்டை பாடுறீங்களா? இல்ல நான் நான் கேக்குறேன். ஜீன்ஸ் பாட்டு பாப்பா கேக்குறீங்களா? இல்லையே. நான் சொல்ல வந்தது நீங்க முன்னாடி போயிட்டீங்க. நான் என்ன சொல்றேன், ரஹ்மான் 1992 வந்த போது என்ன பேச்சு வந்தது அப்படின்னா, இப்போ பாடல் வரி விழித்து கொண்டது அப்படின்னு வந்தது. ராஜா கொடுக்கிறார் பாருங்க. நேற்று போல் இன்று இல்லை என்று போல் இது நல்லா இருக்குங்கிறீங்களா? எண்ணம் யாவும் சொல்லவா காதலின் தீபம். அப்படி அதே தூங்காத கண்ணென்று முற்றாத இரவொன்றில் நான் வாழ முடியாத கதை. என்ன அந்த விஷயம் என்ன இருக்கு? ஒண்ணுமே இல்ல, கதை வருது உள்ள. அதே இது மன்மதன் உண்டோ என் இவர் பண்றார். வசந்தம் ஒரே ராகம், ஒரே டியூன், ஒரே கையாடல். எப்படி இருக்கு பாத்தீங்களா? அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறந்த கலையை நமக்கு இதுதான் இப்ப மனசுல. இசை பெரிதா மொழி பெரிதா என்று சொல்லும் போது ரெண்டும் பெரிது. இந்த ரெண்டு பெரிய கலைஞர்களும் கூடி சீக்கிரம் இணைவார்கள். இவர் மாதிரி மூத்த கலைஞர்கள்லாம் அவங்கள சேர்த்து வைக்கணும். தமிழகம் நல்ல பாட்டுல கேட்கும். ரெண்டு மனசுல நீர் வடிய வேண்டும். ஜனங்க இன்னும் நிறைய பாடல் கொடுக்க வேண்டும். அவங்கலாம் ரொம்ப சிறந்தா. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம்னா, நான் மனிதர்களோடு பேசுறேன். இவனோட கண்ணுகள்ல பாருங்க, எனக்கு சகோதர கண்ணீர் வந்து நம்முடைய ரகுசாரம் அப்படித்தான். நான் ஒரு நல்ல ஆத்மாக்களோடு பேசுறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வாய்ப்பை கொடுத்த ஜெம் தொலைக்காட்சியுடைய உரிமையாளர்கள், நிறுவனர்கள், அவர்களுடைய படைப்பாளர்கள், கேமராமேன்ஸ் எல்லாருக்கும் நான் உளப்பூர்வமா நன்றி தெரிவிக்கிறேன். அப்படி ஒரு சுவையா ஒரே ஒரு மெட்டீரியல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இதயம் ஒரு கோயில், அதில் உதயம் ஒரு பாடல். இது வாழும் மேலினி இசையாய் மலராய் நாடும் சூட்டுவே. இசையை மலரால் நாடும் சூட்டுவே. நன்றி. இங்க வந்திருக்கும் எங்க மூத்த அண்ணன், எங்களுக்கெல்லாம் ஒரு பிதாமகன் கே ராஜன் வந்திருக்காங்க. மூத்த ஜேர்னலிஸ்ட் அண்ணன் மாமன் அண்ணன் ஜெயா டிவில ஒரு அவர்கள். இல்ல, உங்களுக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே இல்லை. எங்க மூத்த அண்ணன் பாசத்துக்குரிய ராஜண்ணன், என்னுடைய அன்புக்குரிய இளவல் இசை. நீ பெரிய இடத்துக்கு வர, அப்ப எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும்.
உங்களோட சேர்ந்து ஒட்டிக்குவேன். அப்புறம் ஐயாவுடைய ஆங்கில புலமைக்கு முன்னாடி நான் ஒண்ணுமே கிடையாது. வாமனன் ஐயா ஒரு ஐயா அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர். எல்லாரும் வந்து ஒரு சிறந்த களஞ்சியத்தை கொடுத்தீங்க. நாம அடுத்த ஒரு ஈவெண்ட்ல நம்ம 3 பேரும் சந்திப்போம். அது வரைக்கும் உங்களுக்கு நன்றி கூறி நான் விடைபெறுகிறேன். நன்றி நன்றி. ஜெம் டிவி நேயர்களுக்கெல்லாம் எங்களுடைய வணக்கமும் வாழ்த்துக்களும். எங்களோட ஜெம் டிவி மிகச்சிறந்த அறிவாளிகளை, பேரறிஞர்களை வாதம் செய்ய என்னோட வாய்ப்பு தந்தமைக்கு ஜெம் டிவிக்கு வணக்கம், ஐயாக்களுக்கும் வணக்கம். நல்ல வாதம், அற்புதமான வாதம், ஆரோக்கியமான வாதம். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.